விடுதலை சிறுத்தைகளை விட கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட சீட்டு இவர்களுக்கு குறைவாக தான் தரணும். அதுதான் சரியான பங்கீடா இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா பலம் பொருந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது கம்யூனிஸ்டுகளுக்கோ எண்ணிக்கையை குறைச்சிட்டு இவங்களுக்கு கூடுதலா கொடுக்குறாங்க. முதல்வர் அவர்கள் இதுல கவனத்தில் எடுத்துக்கணும். கலைஞர் அவர்களும் அதை செஞ்சாங்க. ஏன்னா அகில இந்திய அளவில் ஒரு இறக்கம் ஏற்படுவதற்காக செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா இவங்க கணக்கில் எடுத்துக்கணும். 1000-2000 ஓட்டு தான் இருக்கு ஒரு தொகுதிக்கு. எனவே அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டு என்பது கூட கூடுதலாக தான். 10க்கு குறைவான எண்ணிக்கையில ஒற்றை எண்ணிக்கையில கொடுத்தா அது சரியா இருக்கும்ன்றதுதான். அவ்வளவுதான். ஒரு ஒற்றை எண்ணிக்கை கொடுக்கலாம், 10 கீழே கொடுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட வாங்கிட்டோம். சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை எண்ணிக்கையில கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அவருடைய பங்களிப்பு அவ்வளவுதான். இல்ல அவங்க விஜயோட தான் போறாங்கன்னா தாராளமா அனுப்பி வைக்கலாம். ஒரு முறை போய் வந்தா தான் அவர்களுக்கு அவருடைய பலம் என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலை இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுடுவாங்க. ஏதோ விஜயோட போனா வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா நோட்டாவை தாண்ட முடியாத பாஜகவை போல் நோட்டாவை தாண்ட முடியாத காங்கிரஸா தான் அது மாற முடியும்.